ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோதாம் என்ற ராஜாவுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பதாக நேராக்கினான். Here we see the king Jotham. He was very careful to live in obedience to the word of God, by which he was so powerful. So in our life also, if you want to be powerful, if you want to be strong, you need to set right your ways before God, and you will obey God's voice in your life. The word of God says obedience is better than sacrifice. The more you obey God, God will make people to obey you. நீங்கள் எவ்வளவு தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு தேவன் மனிதர்களை உங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக செய்வார். அப்பொழுது நீங்கள் பலப்படுவீர்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவீர்கள். The word of God says he was so powerful because he was careful to live in obedience to God's word. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு முன்பதாக நேராக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக நாம் கோணலான மாறுபாடான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நாம் மனிதர்களை பிரியப்படுத்தும்படிக்கு மனிதர்களுக்காக எதையும் செய்யக்கூடாது. நாம் கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை நேராக்கி கொள்ள வேண்டும். We have to straighten up our ways, our life before God. We need to please God. You don't need to please human beings, because God is the one who gives you the power. God is the one who gives you the blessings. God is the one who is going to lift you up in front of all the people. So we need to always be careful to live a godly life in our life. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான பயபக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோதாம் 25 வயதில தான், வாலிபனாக இருக்கிற வயதில தான் ராஜாவாகிறான். 16 வருடங்கள் அவன் ராஜாவாக இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பார்வையில தன்னுடைய வாழ்க்கையை அவன் நேராக்கினான். He is a man who has a clean life before God. We need to understand our life should be perfect and clean before God. Then God will make us strong. God will make us powerful. Shall we pray? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பதாக நாங்கள் நேராக்க இந்த நாளிலே எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை பயன்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பதாக நல்ல நேரான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களுடைய குற்றங்களை குறைவுகளை மன்னித்தருளும். நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, உமக்காக வாழுகிறவர்களாக எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.